ஹாய் குழு வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடித்த படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1987 ஜூன் 4ஆம் தேதி வெளியான கூலிக்காரன் இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் இருந்தால் நம்ம கேப்டன் அவர்களுக்கு புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பேர் கிடைச்சது. இதில் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் தான் நீங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் போடுவாங்க. இதுக்கு முன்னாடி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா புரட்சி கனல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி கலைன்னு போட்டிருப்பாங்க. நிறையா ஒரு பேர் பட்ட பேர் கொடுப்பாங்க. எதுவுமே செட் ஆகாமல் புரட்சி கலைஞர் அப்படிங்கிற பேரை இந்த படத்துக்கு தான் முதல் யூஸ் பண்ணார் நம்ம கேப்டன் அவர்கள். இந்த படத்தை கலைப்புலி இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரித்தாங்க. டைரக்ஷன் யார் பார்த்தீங்கன்னா ராஜசேகர். இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறேன். இந்த படத்துக்கு டிஆர் தான் மியூசிக்கு, டி ராஜேந்திரன் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கு. அதனாலேயே பாடல்கள் எல்லாமே ஹிட்டாச்சு. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஒரு ஊதாரியாக இருப்பார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சீட் ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. நான் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டே இருப்பேன் அப்படிம்பாரு. அந்த வேற லெவல் அந்த காமெடி இருந்துச்சு அந்த சீனு. அந்த மாதிரி ஒரு வில்லன்கிட்டயே பயங்கரமான காமெடி பண்ணுவார் அவர். அதுபோல் அவரோட அண்ணன் தான் நாகேஷ். நாகேஷனோட ஒய்ஃப் தான் ஸ்ரீவித்யாவுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இதுதான் அவங்க அழகான குடும்பம். இந்த குடும்பத்தில் நாகேஷ் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவார். ஒரு யூனியன் லீடராக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒரு போராளி. யாருக்கு நியாயம் கிடைக்குனாலும் உடனடியாக நியாயம் கிடைக்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் யூனியன் லீடராக இருப்பார். அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதா ரவியோட அசிஸ்டன்ட் எஸ் சந்திரன். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் அவர் நீதியும் நியாயமாக இருக்கிறதுனால அவருக்கு பிடிக்கிறதுல ராதா ரவிக்கு. அதனால ஒரு அடிபட்ட தொழிலாளிக்கு காசு வேணும்னு கேட்டதுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகேஷனோட கையை உடைச்சிருவாங்க. உடைச்ச உடனே நாகேஷ் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வண்டி இழுத்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ என்ன பார்த்தோன்னா, அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க நாகேஷை. சேர்த்தின உடனே நாகேஷ் சொல்லுவார், டாக்டர் சொல்லுவார், நாகேஷை காப்பாற்றணும் அப்படின்னு, அண்ணனை காப்பாற்றணும்னா 3000 பணம் வேணும், உன்னை போய் எங்கேயாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. போன உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ராதா ரவியோட மில்லுக்கு போவார். போனால் அவர் தானே ஓனர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்கள் அண்ணனுக்கு உடம்புக்கு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க, கை போயிடுச்சு, அதனால் எனக்கு 3000 பணம் வேணும்னு சொல்லி கேட்பாரு. கேட்ட உடனே அவருக்கு தராமல் ஐட்டம் டான்ஸ் ஆடுற பொண்ணுக்கு 3000 எடுத்து கொடுப்பாரு ராதா ரவி. இதை பார்த்து காண்டான நம்ம விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ராவா அவங்க வீட்டில் போய் கொள்ளையடிக்க போவார். கொள்ளையடிக்க போனோடனே அதில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கும் போயிடுவார். இப்போ நாகேஷ் சாரும் இறந்துருவார். ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே அண்ணியும் குழந்தையும் தேடி கண்டுபிடிச்சேன்னா நம்ம ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்த ராதா ரவியினுடைய சொத்தை கொள்ளையடிப்பார். அது ஒரு டெக்னிக்கலாக ஒரு கொள்ளையடிப்பார். கொள்ளையடிச்சோடனே இவர் பணக்காரர் ஆயிடுவார் விஜயகாந்த். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராதா ரவி முழுநீள வில்லனாக மாறிடுவார். முழுநீள வில்லனாக மாறும்போது அவருக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு ட்ராஜடி ட்ராமா தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இதில் ஜெய்சங்கர் நடிச்சிருப்பாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் ரோல் தான். அவரு ஸ்ரீகாந்த் நடிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் கெஸ்ட் ரோல தான் வருவாங்க இந்த படத்தில். பாண்டியன் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் அவங்க எல்லாம் 3 பேருமே கெஸ்டோட தான் பண்ணியிருப்பாங்க. ஜெய்சங்கர் ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து விஜயகாந்த் சாருக்கு அவ்வளவு க்ளோஸாக இருந்திருக்காரு. இதெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தான் ஒவ்வொரு படமாக பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஜெய்சங்கர் சார் விஜயகாந்த் சாருக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் படங்கள் எல்லா படங்களையும் நடிச்சிருக்காரு. மனுஷன் எல்லாம் அவர் படத்தில் கூட அவர் இம்பார்ட்டண்டாக நடிச்சிருக்க மாட்டார். எல்லா படத்திலும் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான நடிகர் அவர். இந்த படத்தில் ஹீரோயின் யாருமாதிரி ரூபினி எல்லாம் வர்றதுக்கே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருது. இன்ட்ரோல் பக்கமாக தான் அவங்க வர்றாங்க. அந்தளவுக்கு இந்த படத்தில் ஹீரோயினி தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட். அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக தான் இந்த படத்தில் உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர். அவர் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு, தரமான சமம் பண்ணியிருக்காரு. டி ராஜேந்தர் குத்து விளக்காக குலமகளாக அந்த பாடலாகட்டும், அப்புறம் வச்சகுறி தப்பாது இந்த புள்ளி தோக்காது அந்த பாடலாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடும் வயிறு தான் பாடாப்படுத்துதுன்னு ஒரு பாடல் வரும் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில். இன்ட்ரோடக்ஷன் சாங் அது சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சாங்கும் டிஆர்னோட கைவண்ணத்தில் அவர் எப்படி போடுவார் சாங்கு, அந்த மாதிரி சுமார் ரகுடாக இறங்கி கலங்கியிருக்காரு பாடல்கள். அந்த அளவுக்கு சூப்பரான பாடல்கள், தேன் தெளிக்கும் பாடல்கள் சூப்பராக கொடுத்துருப்பாரு. அடினா அடி அப்படி ஒரு அடி போட்டிருப்பாரு இந்த படத்துக்காக. உண்மையிலே அவர் சகலகலா வல்லவன் அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காகவே கூலிக்காரன் படத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா மூமெண்ட்டாக போட்டு சூப்பரான ஒரு பாடல்கள் கொடுத்துருப்பாரு அந்த படத்தில். நம்ம படத்துக்கு தான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்காம வேற ஏதோ ஒரு படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது கரெக்டாக ஒர்க் பண்ணணும்னு பண்ணுறாரு பாருங்க. அதுக்கே டிஆர் சாரை உண்மையிலே பாராட்டலாம். அதே போல் ராஜசேகர் அவர் படங்கள் நீங்கள் தொடர்ந்து நிறைய பார்த்துருக்கலாம். இல்லை பார்க்காதவங்க அவரோட டைரக்ஷன் அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அது போல தான் இந்த படத்தையும் ஒரு வேற லெவல் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஹெலிகாப்டர் ஃபைட்டெல்லாம் இருக்குது. அந்தளவுக்கு பணத்தை அதிகமாக செலவு பண்ணி இந்த படத்தை இருக்காங்க. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலக்குடி தானு. அவங்க
அவங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ஜூன் 4ஆம் தேதி வெளியாச்சு. இந்த படம் வெற்றிகரமாக ஓடி, அதாவது வந்து ஒரு 150 நாளுக்கு மேலே ஓடி 200 நாள் பக்கமாக அந்த கூலிக்காரன் படம் ஓடிச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு ஹிட்டான படம் தான் இந்த கூலிக்காரன். இந்த கூலிக்காரன் படத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா ராதாரவி சொல்லலாம். டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் வந்து ஏதாவது ஒரு ரவுடியாக வருவார், அந்த போவார், அந்த மாதிரி இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு மில்லோட ஓனர் எப்படி தாடி வச்சுக்கிட்டு நல்லா பைப்பிங் குடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருப்பார். அந்த மாதிரி சூப்பராக இருப்பார் இந்த படத்தில். எஸ்.எஸ். சந்திரன் வந்து ஒரு மேனரிசம் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்டை எனி டைம் தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு ஒரு ட்விஸ்டான ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த படத்துலேயே வேற லெவல் இருக்கும். அவர் இவர்கிட்ட தான் வேலை செய்வார். ஜெய்சங்கர் சாரி ராதாரவிக்கிட்ட தான் வேலை செய்வார் எஸ்.எஸ். சந்திரன். ஆனால் எஸ்.எஸ். சந்திரன் தவிர ராதாரவிக்கு தெரியாம ஒரு காம்பவுண்ட் பண்ணுவார். அந்த சம்பவம் அதை விட செமையாக இருக்கும். அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவல் இருக்கும். இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறதுக்காக எதுவும் தனி ட்ராக்கெல்லாம் உருவாக்கலவங்க. காமெடிக்காகவே கூடவே எஸ்.எஸ். சந்திரனை வச்சுட்டு அவர் அடிக்கிற காமெடி தான் இந்த படத்தினுடைய காமெடி. இந்த படத்தில் வந்து காமெடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆக்ஷன் அந்த படத்தில் வேற லெவல் இருந்துச்சு. அது அந்த குறிப்பாக அந்த கார் ஃபைட்டிங்கு, அந்த கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த தங்க கார் ஃபைட்டிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை தலைன்னு அடிக்கிற ஃபைட்டிங்கு, அப்புறம் ஆளுங்களை அடிக்கிற அந்த குறிப்பாக அந்த சொல்லணும் அந்த சவுக்கு தோப்போல் நடக்கிற ஃபைட்டு சூப்பரான ஃபைட்டு. அந்த புல்லட்டில் தான் மனுஷன் எனி டைம் சுற்றிட்டு இருப்பார். அந்த சீன்லாம் உண்மையிலே வேற லெவல் இருக்கும். அதாவது வந்து ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு கூலிக்காரன் ஊதாரியாகவும், அடுத்தது ஒரு கூலிக்காரனாகவும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரனாகவும், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய ஆளாகவும் வராரு. அதுபோல் இந்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பார் இந்த படத்தில். அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவர் சிறப்பாக பண்ணிட்டு அப்படி நீட்டாக போய் வந்தார். ஜென்யூனாக நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு இந்த படத்தில் 2 காலும் வராது. அவருக்கு ஒரு சாங் கொடுத்து அவருடைய கெப்பாசிட்டி மேலே தூக்கியிருப்பாங்க. அந்த கதாபாத்திரமும் நல்லா நடிச்சிருக்கோம். அவர் வந்து ஏன் வராரு எதுக்கு வராருன்னெலாம் தெரியாது. ஆனால் வருவார். வந்து அவர் ஒரு பாட்டு பாடுவார். ஜெயிலுக்குள்ளே 2 காலம் இருக்காது, நொண்டிக்கிட்டு தான் போவார் வருவார். ஆனால் அவர் ஒரு பாட்டு பாடிட்டு அவருடைய கடமையை முடிச்சுட்டு போயிடுவார். ரூபினி இந்த படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமாக வேலை இல்லைன்னா கூட ஏதோ அவங்களால அந்த சின்ன காட்சி தேவைப்படுதோ அது மாதிரி நடிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்குதுன்னா அது கூலிக்காரன் படமும் ஒரு மைல்கல் தான் அவருக்கு. விஜயகாந்த் சார் படங்களை நிறைய படங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட 60 படத்தை நெருங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 70 படத்தை நெருங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்கள்லையும் சரி நான் தொடர்ந்து விஜயகாந்த் சார் படங்களை பார்த்துட்டு இருக்கேன். அவர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் அந்த அளவுக்கு ஆயிருக்காரு. அதாவது எப்படின்னா விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தூரத்து இடி முழக்கத்தில் ஆரம்பிச்சார். அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி மனுஷன் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும், எவ்வளோ அவரோட நடிக்க முடியாதுன்னு சொன்ன எத்தனையோ கதாநாயகிங்க கடைசியாக எனக்கு ஒரு சீன் கொடுங்கன்னு கேட்டு நடித்த காலமெல்லாம் இருக்குது. அது இனிமேல் வரக்கூடிய படங்களில் பார்ப்போம். அதே போல் இவர் வந்து ஒரு அன்னதான பிரபுவாக மாறின படமும் கூட இந்த படம் தான். இதுக்கு முன்னாடி வந்து சிறைப்பறவை படத்தில் இருந்து அவர் வந்து இந்த மாதிரி மாறினார். இந்த படத்தில் இருந்து ரொம்ப கண்டினியூட்டிவாக பண்ண ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் வரக்கூடிய படங்களில் வந்து அது நான் விழாவறியே சொல்கிறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து ஒரு அட்டகாசமான சூப்பரான படம். இது ஆக்ஷன் படம். இந்த படத்தினோட ஸ்டோரியை பற்றி முழுசும் சொல்லிட்டேன். இந்த படத்தில் வந்து நான் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ வந்து நான் சொன்னது ஒரு பாதி கூட இருக்காது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். குடும்பத்தோடு பாருங்கள். தேங்க்யூ.